கூடி நம்ம எல்லாரும் ஆண்டவரை துதிக்கலாம். இந்த பரிசுத்தமான நாளிலும் கூட தேவ சமூகத்திலே வந்திருக்கிற நம்ம எல்லாரும் ஆண்டவரை துதிப்போம். அல்லேலூயா. கிருபைகளுக்காக ஸ்தோத்திரப்பா என்று சொல்லுவோம். இந்த பரிசுத்தமான ஆராதனையில கலந்திருக்கிற நம்ம எல்லாரும் ஆண்டவரை துதிக்கலாம். இருதயத்தின் ஆழத்தில் இருந்து ஸ்தோத்திரம். அநேக பரிசுத்தவான்களுக்கு இல்லாத ஒரு பாக்கியத்தை தெய்வம் நமக்கு கிருபையாய் தந்திருக்கிறார். தெய்வ பிள்ளைகளே, இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். தெய்வம் ஒரு நேரத்தை ஆண்டவர் நமக்கு இந்த நாளிலே ஆயத்தப்படுத்தி தந்திருக்கிறார். ஆகவே நாம் எல்லாரும் இணைந்து செபித்து ஆண்டவரை துதிக்க போகிறோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரப்பா. மகிமையானவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். அல்லேலூயா. கோட்டையும் நீயாவாய், எனது அரணும் நீயாவாய், எனது கோட்டையும் நீயாவாய். நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா. அல்லேலூயா. இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா. நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா. நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா. அல்லேலூயா. பரிசுத்தமுள்ள பிதாவே, பரலோக பிதாவே, இந்த நாளையும் கர்த்தர்களுக்கு ஆயத்தமாக்கி தந்தபடினாலே உம்மை துதிக்கிறோம். இந்த நாளிலும் இந்த ஆராதனையில பங்கெடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிக்க வேண்டுமே. அதிகாலை வேளையிலே ஆயத்தமாகி உம்முடைய சன்னிதானத்திலே கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தொடணுமே. இந்த நாள் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு கிருபையின் நாளாய் மாறணுமே. இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாய் மாறணுமே. தெய்வம் கிருபை பாராட்டுவீராக, கிருபை பாராட்டுவீராக. இந்த நாளிலே ஜனத்துக்கு விரோதமாய் போராடி கொண்டிருக்கிற எல்லா சத்துருவின் கிரியைகளையும் இயேசுவின் நாமத்திலே நாங்கள் ஜெயம் எடுக்கிறோம். உம்முடைய இரத்தத்தினாலே நாங்கள் ஜெயம் எடுக்கிறோம். விடுதலையோடு உம்மை துதிக்க ஆண்டவர் கிருபை தாரும். இந்த நிகழ்ச்சியில பகிர்ந்து எடுக்கிற, இந்த நிகழ்ச்சியில பங்கெடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தெய்வம் ஆசீர்வதித்து நடத்துவீராக. தொடர்ந்து உம்முடைய கரத்திலே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசுவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். உட்கார்வோம். நம்ம எல்லாரும் இணைந்து ஒரு சில பாடல்களை பாடி நம்ம கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். முதலாவது, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று பக்தன் பாடுகிறார். இந்த பாடலை நம்ம எல்லாரும் இணைந்து சேர்ந்து நாம் பாட போகிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏற
ஒத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்து, வானமும் பூமியும் படைத்த, கரந்தட்டி சொல்லுவோம், எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருமே என் கண்கள் ஏறெடுப்பேன். எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருமே என் கண்கள் ஏறெடுப்பேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். மலைகள் பெயர்ந்தகந்திடினோ, நிலை மாறி புவியகந்திடினோ, மலைகள் பெயர்ந்தகந்திடினோ, மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும், ஆறுதல் எனக்கு அவரே. மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும், ஆறுதல் எனக்கு அவரே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். என் காலை தள்ளாட ஓட்டார், என்னை காக்கும் தேவன் உறங்கார். என் காலை தள்ளாட ஓட்டார், இஸ்ரவேலை காக்கும் நம் தேவன் உறங்காரே. இஸ்ரவேலை காக்கும் நம் தேவன் ராப்பகல் உறங்காரே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். வலப்பக்கத்தில் நிழலவரே, வழுவாமல் காப்பவர் அவரே. வலப்பக்கத்தில் நிழலவரே, சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். எத்தீங்கும் என்னை அணுகாமல், ஆத்துமாவை காக்கும் தேவன். எத்தீங்கும் என்னை அணுகாமல், போக்கையும் பரத்தையும் பத்திரமாக காப்பாரே இது முதலாய். போக்கையும் பரத்தையும் பத்திரமாக காப்பாரே இது முதலாய். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம், ஸ்தோத்திரம், என் கண்களை ஏறெடுப்பேன். கடலாம் துன்பத்தில் தவிக்கும் வேளையில் படகாய் வந்திடுவார். கடலாம் துன்பத்தில் தவிக்கும் வேளையில் படகாய் வந்திடுவார். இருதனிலே பகலனவாய் இயேசுவே ஒளி தருவார். இருதனிலே பகலனவாய் இயேசுவே ஒளி தருவார். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்து
அமர்ந்திருப்பேன். நேசர் என்னோடு துணையாய் ஜீவிக்க நான் இனி கலங்கிடனே. அல்லேலூயா. நேசர் என்னோடு துணையாய் ஜீவிக்க நான் இனி கலங்கிடனே. எந்தனுக்கு காவலவர் நான் உடல் அவர் உயிரே. எந்தனுக்கு காவலவர் நான் உடல் அவர் உயிரே. பாடி மகிழ்ந்திடுவே என்னே சுவை துதித்திடுவே. அல்லேலூயா. நான் பாடி மகிழ்ந்திடுவே என்னே சுவை துதித்திடுவே. என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பே. என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்து கைத்தடி சொல்லுவோம். ஆமே ஆமே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நீதியின் கரத்தினால் தாங்கியே நடத்துவார். நீதியின் கரத்தினால் தாங்கியே நடத்துவார். கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சிடே. கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சிடே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். அல்லேலூயா. அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு கரங்கடி சொல்லுவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு. முழங்கால் படிட்டு சொல்லலாமா? எல்லாரும் முழங்கால் படிட்டு. அல்லேலூயா. வாழ்வழிக்கும் இயேசு ராஜா
விசேஷித்தவர்கள் எதினால் நீர் என்னோடு கூட வருவதினால் அல்லவா. எல்லாம் சேர்ந்து சொல்வப்பா, இந்த நாட்களில் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். அற்புதம் செய்கிறவராய், அதிசயம் செய்கிறவராய், யுத்தத்தில் வல்லவராய் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். யாரை நம்பி இந்த உலகத்திலே வாழ்கிறோம் ஆண்டவரே? உம்மை நம்பித்தானே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனது உடையவர்களாய் இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. நீர் மாத்திரம் எங்களுக்கு போதும் ராஜா. நீர் மாத்திரம் எங்களை நடத்துகிறவராய், எங்களை பாதுகாக்கிறவராய், எங்களை போதிக்கிறவராய், எங்களை போஷிக்கிறவராய் இருப்பதற்காக நன்றி பிதாவே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மாலன்றி எனக்கு விடுதலை இல்லை, உம்மாலன்றி எனக்கு நிம்மதி இல்லை. சொல்லலாமா? உம்மாலன்றி எனக்கு விடுதலை இல்லை, உம்மாலன்றி எனக்கு நிம்மதி இல்லை. நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசையா. எனக்கு நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசையா. நான் நம்பும் மனிதர் கைவிடலாம், ஆனால் நீ ஒருபோதும் கைவிட மாட்டீர். நான் நம்பும் மனிதர் கைவிடலாம், ஆனால் நீ ஒருபோதும் கைவிட மாட்டீர். நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசையா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். எல்லாம் சொல்லுமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். எனக்காக சிலுவையில் நீர் மரித்தீர், எனக்காக திரு ரத்தம் நீர் சிந்தினீர். எனக்காக சிலுவையில் நீர் மரித்தீர், எனக்காக திரு ரத்தம் நீர் சிந்தினீர். நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசையா. எனக்கு நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசையா. கரம் உயர்த்தி சொல்லலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஆமென். உம்மாலதாப்பா, உம்மாலதாப்பா, ஸ்தோத்திரம். இயேசுவே, உம்மாலதான் இந்த காரியம் நடக்கும், உம்மாலதான் இந்த காரியம் வாய்க்கும், உம்மாலதான் இந்த காரியத்தை வெற்றி பெற முடியும். உம்மாலை அன்றி ஒரு காரியமும் நடக்காது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். மனுஷனால் முடியாத காரியம் உம்மாலே எல்லாம் ஆகும் ஆண்டவரே. உம்மாலே எல்லாம் ஆகும். எல்லாம் சொல்லுங்க. நீ சகலத்தையும் செய்ய வல்லவர். நீ செய்ய நினைத்தது ஒன்று தடைபடாது. இந்த நாட்களில் எங்களை பாதுகாக்கிறவராய் உம்முடைய ரத்த கோட்டைக்குள்ள எங்களை வைத்திருக்கிறீரே. உன்னதமானவரே, உம்முடைய சட்டைகள் நிழலில் வைத்து காப்பாற்றுகிறீரே.
இன்னைக்கு அடைப்பட்ட சூழ்நிலையில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். உலகம் முழுவதும் ஒரு பெரிய கொள்ளை நோயினால ஆண்டவரே வாதிக்கப்பட்டு இருக்கிறோம். தேசம் முழுவதும் மரணங்களை நாங்கள் பார்க்கிறோம். ஸ்தோத்திரம், பிணங்களை நாங்கள் பார்க்கிறோம். மரண ஆவி கிரியை செய்கிறதை நாங்கள் காண்கிறோம். நீரல்லவா எங்களுக்காக ரத்தம் சிந்திருக்கிறீர். நீரல்லவா எங்களுக்காக அடிக்கப்பட்டு இருக்கிறீர். நீரல்லவா ஸ்தோத்திரம் எங்களுக்காக சகலத்தையும் சுமந்திருக்கிறீர். எங்கள் பலவீனங்களை சுமந்தீரே, எங்கள் வியாதிகளை சுமந்தீரே, ஸ்தோத்திரம் எங்கள் துக்கங்களை சுமந்தீரே, எங்கள் சாபங்களை சுமந்தீரே நாதா. இந்த நாட்களிலே கர்த்தாவே ஸ்தோத்திரம், இந்த வாதை ஸ்தோத்திரம் எங்கள் தேசத்தை விட்டு அப்புறப்படணுமே, எங்கள் குடும்பங்களை விட்டு அப்புறப்படணுமே, எங்கள் கிராமங்களை விட்டு அப்புறப்படுத்தணுமே. ஓ ஹல்லேலூயா. அப்படியே தழும்புகளால் சுகமாகிறோம் என்ற வார்த்தையின்படி எங்கள் தேசமுடைய சமூகத்தினாலே உம்முடைய இரத்தத்தினாலே சுகமாகணுமே, குணமாகணுமே. அப்பா, எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை வெறுமையாக்குகிறோம். எங்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுக்கும்படியாய், எங்கள் தேசத்துக்கு சுகத்தை கட்டளையிடும்படியாய் நாங்கள் உம்முடைய முகத்தையே பார்க்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் சந்தியும், ஒவ்வொரு குடும்பத்தையும் விடுவியும், ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தாவே நீர் பாதுகாத்தருளும். இந்த நாட்கள் கடந்து போகட்டும், இந்த துக்க நாட்கள் கடந்து போகட்டும், இந்த சஞ்சல நாட்கள் பறந்து போகட்டும். இயேசுவே, இந்த துக்க நாட்கள் சந்தோஷமாய் மாறட்டும். இரத்த கோட்டைக்குள்ளே வைத்துக் கொள்ளும் ராஜாவே. உள்ளங்கையில வரைந்து வைத்திருக்கிறேன் என்று சொன்னீரே, அந்த வார்த்தை இந்த நாட்களில் நிறைவேறட்டப்பா. ஒவ்வொரு குடும்பங்களிலும் நிறைவேறட்டும். பலவீனப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தொடுவீராக. ஒரு ஆரோக்கியத்தை ஆண்டவர் கட்டளையிடுவீராக. ஒரு புது பலத்தை ஆண்டவர் கொடுப்பீராக. இப்படி சன்னிதானத்தில் காத்திருக்கிற பிள்ளைகள் கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்களாக. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைவார்கள் என்ற வார்த்தையின்படி இன்னைக்கு ஒரு புது பலத்தை ஆண்டவர் அவர்களுக்குள்ளே கட்டளையிடுவீராக. கழுகுக்கு சமானமாய் அவர்கள் வயது திரும்ப வாழ வயது போல மாறட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. ஒவ்வொரு குடும்பத்திலேயும் ஒரு சுகம் உண்டாகட்டும். குடும்பங்களை கட்டி வைத்திருக்கிற பொல்லாத வல்லமைகள், அந்தகாரத்தின் கிரியைகள் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்திலே நாங்கள் ஜெயம் எடுக்கிறோம். இயேசுவின் இரத்தத்தினாலே நாங்கள் ஜெயம் எடுக்கிறோம். அந்தகாரத்தின் கிரியைகள் எல்லாம் அழிக்கப்பட்டு போகட்டும். இயேசுவே, ஒவ்வொரு குடும்பத்துக்கு விரோதமாய் போராடி கொண்டிருக்கிற இருளின் சக்திகள் இயேசுவின் நாமத்திலே அழிக்கப்பட்டு போகட்டும். பூமியின் மீது அக்கினியை போட வந்தேன், இப்பொழுதே பற்றி எறிய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொன்னீர். உம்முடைய பரிசுத்தமான அக்கினியை ஒவ்வொரு குடும்பத்திலேயும் போடுவீராக. இயேசுவே, ஒரு சுட்டரிக்கிற அக்கினி ஒவ்வொரு பிள்ளைகளையும் குணமாக்குவதாக. ஓ ஸ்தோத்திரம், அந்த அக்கினி ஒவ்வொரு தெருவீதிகளிலும் விழட்டும் என்று ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களிலும் விழட்டும் ஐயா. எங்கள் கிராமத்தில் நம்முடைய ரத்தத்தை தெளிக்கிறோம். ஆமென் ஆண்டவரே. விடுதலை உண்டாகட்டும், உடைய மகிமை உண்டாகட்டும், உடைய பிரசன்னம் உண்டாகட்டும். இயேசுவே, கிராமங்களில் உடைய மகிமையை காண உதவி செய்யும். இயேசுவே, கிராமங்களிலே உடைய பிரசன்னத்தை காணும்படி உதவி செய்யும். குடும்பங்களிலே சமாதானத்தை கட்டளையிடும். குடும்பங்களில் இருக்கிற பிரிவினைகள் எல்லாம் மாறி போகட்டும். குடும்பங்களில் இருக்கிற குறைவுகள் எல்லாம் நிறைவாகட்டும். இன்றைக்கு நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும் என்ற வார்த்தை நிறைவேறட்டும் ஆண்டவரே, நிறைவேறட்டும். ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளும் பிரவேசித்து விட்டதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. உம்முடைய இரத்தத்தினால் எங்களுக்கு ஜெயத்தை தந்ததற்காக நன்றி சொல்லுகிறோம். வசனத்தை அனுப்பி குணப்படுத்துவார் என்ற வார்த்தையின்படி நீர் குணத்தை, சுகத்தை, ஆரோக்கியத்தை கட்டளையிட்டு இருப்பதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்ற வார்த்தையின்படி நாங்கள் உடைய வார்த்தையை விசுவாசிக்கிறோம். இயேசுவே, உம்முடைய இரத்தத்தை நாங்கள் விசுவாசிக்கிறோம். இயேசுவே ஸ்தோத்திரம், உம்முடைய கிருபையை நாங்கள் விசுவாசிக்கிறோம். உம்முடைய மகிமையை நாங்கள் விசுவாசிக்கிறோம். எல்லாவற்றிற்கும் மேலாக உம்முடைய வார்த்தையை நாங்கள் விசுவாசிக்கிறோம். இயேசுவே, உம்முடைய வாக்குத்தத்தத்தை நாங்கள் விசுவாசிக்கிறோம். கர்த்தர் எங்களுக்கு அப்படி செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் எங்களுடைய வார்த்தைகளை கனப்படுத்தினதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் எங்கள் விசுவாசத்தை கனப்படுத்தினதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய நாமத்தை தொடர்ந்து மகிமைப்படுத்தும். உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிற ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் சொல்லுவோம். ஆமென். 91ஆம் சங்கீதத்தை
எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? ஒரு பாதுகாவலின் சங்கீதமாய் இந்த வேத புத்தகத்தில் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறபடியினால 91ஆம் சங்கீதம். எல்லாரும் வேத புத்தகம் இருக்கிற அத்தனை பேரும் இதை நாம் பயன்படுத்தி கொள்ளுவோம். ஒரு முக்கியமான நேரம் இது. ஸ்தோத்திரம். எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோக்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் சட்டைகளின் கீழே அடைக்கலம் போவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமாகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோக்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்திற்கும் பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு ஒரு பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமாயிருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருள் செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களாய் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். கடைசி வசனம் சொல்லுகிறது, நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். தேவனுடைய பிள்ளைகளாயிருக்கிற நமக்கு கர்த்தர் ஒரு நீடித்த நாட்களை, ஆயுசு நாட்களை ஆண்டவர் இந்த தேசத்தில் வைத்திருக்கிறார். அந்த நிந்தையோடு ஸ்தோத்திரம் எல்லாரும் முழங்கால் படிக்கிட்டு கர்த்தருடைய ஜெபத்தை நாம் எல்லாரும் பயபக்தியாய் சொல்லலாமா? பயபக்தியோடு கூட பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவ கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசியாமல் தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் நம்மை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஆராதனையில் பங்கெடுக்கிற உங்கள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் இப்படிப்பட்ட தருணத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். இன்றைக்கு ஆலயங்கள் எல்லாம் பூட்டப்பட்ட நிலைமையில் நம் வீடுகளில் இருந்து ஆராதித்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் அதை பார்க்கிறார். ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட ஒரு தருணம் வரும் என்று ஆண்டவர் ஏற்கனவே புஸ்தகத்தில், நம்முடைய வேத புஸ்தகத்தில் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். வேதம் கேட்கக்கூடாத ஒரு காலம் இனி வரப்போகிறது. ஸ்தோத்திரம். அதற்கு ஆயத்தமாக இந்த சூழ்நிலைகளை நாம் பார்த்திருக்கிறோம். தொடர்ந்து நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. தொடர்ந்து நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக இருக்கிறோம். எல்லாரும் வேத புஸ்தகத்தை திறந்து கொள்வோம். கர்த்தர் நல்லவர். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். நம்முடைய ஆண்டவர் அநேக குணாதிசயங்களை உடையவர். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஏசாயா தீர்க்கதரிசி இந்த 3 காலகட்டத்தில் இந்த வேதத்தை எழுதியிருக்கிறார்கள். ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோனுக்கு அடிமையாக கொண்டு போகப்படும் போது முதல் காரியங்களை எழுதியிருக்கிறார். அவர்களுடைய பாவங்களை குறித்து ஸ்தோத்திரம் அவர்களுக்கு அந்த ஏசாயா முதல் காரியங்களை, சில அதிகாரங்களை அவர் எழுதியிருக்கிறார். ரெண்டாவது, பாபிலோனில் போய் அடிமைப்பட்டு இருக்கும்போது, அடிமைப்பட்டவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும்போது, அந்த சோர்ந்து போன நிலைமையில் அங்கே துக்கப்பட்டு கொண்டிருக்கும்போது, நெருக்கப்பட்டிருக்கும்போது கர்த்தரை நினைக்கிறார்கள். அந்த சமயத்தில் அந்த தீர்க்கதரிசனம் மூலமாக 2வது பகுதியை எழுதுகிறார். அப்போ தான் அநேக வாக்கு தத்தங்களை ஆண்டவர் கொடுக்கிறார். பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன்
என் நீதியின் வலதுகரத்தினாலே உன்னை தாங்குவேன், உன்னை திக்கற்றவர்களாக விடேன். இப்படி அநேக வாக்குத்தத்தங்களை எல்லாம் ஆண்டவர் கொடுக்கிறார். மூன்றாவது பகுதி ஸ்தோத்திரம், அவர்கள் விடுதலையாகி வரும்போது வந்த பிறகு எழுதின பகுதியை நாம் ஏசாயா புஸ்தகத்திலே நாம் வாசிக்க முடியும். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது என்று சொல்லுவார். ஸ்தோத்திரம். இப்படி அநேக காரியங்களை எழுதி வைத்திருக்கிறார். இந்த இடத்துல அவர்கள் அடிமைப்பட்டு இருக்கும்போது, அந்த சோர்ந்து போக இருக்கும்போது அவர்களை உற்சாகப்படுத்தும்படியாக ஆண்டவர் சொன்ன வார்த்தை தான், சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு அவர் சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவன் நம்முடைய ஆண்டவர். யார் தெரியுமா? ஸ்தோத்திரம். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுக்கிற தேவன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஏதோ ஒரு சோர்வு நம்முடைய இருதயத்தில் இருக்கிறதா? ஏதோ ஒரு சோர்வு நம்முடைய இருதயத்தை அப்படியே மட்டுப்படுத்தி கொண்டு இருக்கிறதா? யோசித்து பாருங்கள். பலவீனம் என்று சொல்லுகிறது நம்மை சோர்வுக்குள்ளாக்கும். ஸ்தோத்திரம். யாரோ சொன்ன வார்த்தைகள் நம்மை சோர்வுக்குள் ஆக்கிவிடும். வியாதிகள் நம்மை சோர்வுக்குள் ஆக்கிவிடும். ஸ்தோத்திரம். பிரயாசப்பட்டு பலனில்லாத சமயத்தில் நம்மை சோர்வு அண்டி கொள்ளும். அருமையானவர்களை, நம்முடைய வீட்டில் குறைவு வரும்போது சோர்வு நமக்கு உண்டாகும். யாரோ சொன்ன நிந்தைகள், அவமானங்கள், ஸ்தோத்திரம், இப்படி அதை கேட்கும்போது, அந்த வார்த்தைகளை கேட்டு நமக்குள்ளே ஒரு சோர்வு உண்டாகும். இதெல்லாம் பிசாசு போடக்கூடியது. ஆனால் நம்முடைய ஆண்டவர் ஒரு தேவனுடைய பிள்ளை அப்படி தூக்கி நிறுத்தக்கூடியவர். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுக்கக்கூடியவர். இந்த கால வேளையில் ஒரு மனிதனுக்கு ஆண்டவர் எப்படி பலன் கொடுத்து, எப்படி ஆண்டவர் சத்துவத்தை கொடுத்து ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்தார் என்று வேதத்தில் இருந்து நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். அருமையானவர்களே, அந்த மனிதனை ஆண்டவர் அப்படி தேற்றுவாரேயானால், ஆண்டவர் அவனுக்கு அப்படி பலன் கொடுப்பாரேயானால், ஆண்டவர் அவனுடைய சத்துவத்தை பெருக பண்ணுவாரேயானால், இந்த கால வேளையில் ஸ்தோத்திரம், நம்மையும் ஆண்டவர் பெருக பண்ணுவார். ஆண்டவர் நமக்கும் பலன் தருவார். நம்மையும் ஆண்டவர் சத்துவத்தில் ஒரு பெருக்கத்தை ஆண்டவர் கட்டளையிடுவார். ஆகவே சோர்வை எல்லாம் எடுத்து அப்புறப்படுத்தி வைத்துவிட்டு, இந்த காலகட்டத்தில் ஒரு சோர்வு எல்லா குடும்பங்களிலும் இருக்கிறது. பலவீன காலங்கள், ஒரு வாதை நம்மை விட்டு கடந்து போகக்கூடிய ஒரு நேரம். ஆகவே நாம் என்ன செய்வது என்று வீட்டுக்குள்ளே அடங்கி கொண்டு இருக்கிறோம். நோவாவை போல ஒரு வருடம் 10 நாட்கள் நோவா ஒரு வீட்டுக்குள்ளே அடங்கியிருந்தது போல, அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நாமும் அப்படித்தான் அடங்கி கொண்டிருக்கிறோம். அரசாங்கம் சொல்லுகிறது வரையிலும் ஊரடங்கு என்று சொல்லி ஸ்தோத்திரம் சொன்னதுனால வீடு விட்டு வெளியேறாதபடிக்கு நம்முடைய தேவைகளுக்காக மாத்திரம் போய் வீடு அடங்கி இருக்கிறோம். இந்த கால வேளையில் சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவன் அந்த மனிதனுக்கு ஆண்டவர் அப்படி பலன் கொடுத்து பெருக பண்ணினார். வேதத்தில் ஆதியாகமத்தின் புஸ்தகத்தை நம்ம எல்லாரும் எடுத்துக்கொள்வோமா? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரத்தை நம்முடைய கரத்தில் எடுத்துக்கொண்டு 17ஆம் வசனத்திலிருந்து நம்ம எல்லாரும் வாசிக்கலாமா? ஸ்தோத்திரம். எல்லாம் சேர்ந்து வாசிங்க, நல்லா இருக்கும். ஸ்தோத்திரம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரத்தை எல்லாரும் கரத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள். 17ஆம் வசனத்திலிருந்து முதல் பகுதியை 20ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க, பார்க்கலாம். அப்பொழுது ஈசாக்கு அவ்விடம் விட்டு புறப்பட்டு கேராரின் பள்ளத்தாக்கிலே கூடாரம் போட்டு அங்கே குடியிருந்து தன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் வெட்டினவைகளையும் ஆபிரகாம் மரித்த பின் பெலிஸ்தியர் தூர்த்து போட்டவைகளுமான துறவுகளை மறுபடியும் தோண்டி தன் தகப்பன் அவைகளுக்கு இட்டிருந்த பெயர்களின்படியே அவைகளுக்கு பெயரிட்டான். ஈசாக்குடைய வேலைக்காரர் பள்ளத்தாக்கிலே வெட்டி அங்கே சுருக்கும் நீரூற்றை கண்டார்கள். கேராரின் மேய்ப்பர் இந்த தண்ணீர் தங்களுடையது என்று சொல்லி ஈசாக்குடைய மேய்ப்பருடனே வாக்குவாதம் பண்ணினார்கள். அவர்கள் தன்னோட வாக்குவாதம் பண்ணினபடியால் அந்த துறவுக்கு ஏசேக்கு என்று பெயரிட்டான். அருமையானவர்களே, இந்த வேத பகுதியில் இருந்து ஒரு சில காரியங்களை
நாம் ஆராய்ந்து பார்க்க போகிறோம். நம்முடைய வாழ்க்கைக்கு ஆண்டவர் ஸ்தோத்திரம் என்ன வைத்திருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ள போகிறோம். ஸ்தோத்திரம். ஈசாக்கு ஆபிரகாமுடைய மகன் என்று நமக்கு நன்றாய் தெரியும். ஆபிரகாமை ஆண்டவர் அழைத்தார். ஸ்தோத்திரம். அவனை பெருக பண்ணுவேன் என்று சொல்லி, உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருமைப்படுத்துவேன், உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று ஆண்டவர் அவனை அழைக்கிறார். ஆண்டவர் அவனை அழைத்த போது எல்லாவற்றையும் விட்டு வருகிறார். ஸ்தோத்திரம். ஆபிரகாமுக்கு ஒரு குணம் உண்டு. அவர் எங்கே தங்கினாலும் அங்கே ஒரு கூடாரம் போடுவார், ஒரு பலிபீடத்தை கட்டி ஆண்டவரை ஆராதித்து கொள்ளுவார், தொழுது கொள்ளுவார். ஸ்தோத்திரம். பலி செலுத்தி தொழுது கொள்ளுவார். அதற்கென்று ஒரு பெயரை வைப்பார். ஸ்தோத்திரம். மறுபடியும் அந்த கூடாரத்தை மாத்திரம் பெயர்த்து விட்டு அவர் பெயர்ந்து விடுவார். ஸ்தோத்திரம். இப்படி அநேக இடங்களில் அவர் எங்கெல்லாம் போகிறாரோ அங்கெல்லாம் கூடாரம் கட்டி பலிபீடத்தை கட்டி ஸ்தோத்திரம் தொழுது கொள்ளுகிறதை பார்க்க முடியும். இந்த சூழ்நிலையில் ஆபிரகாம் இந்த இடத்தை பார்க்கும்போது நீங்கள் 17ஆம் வசனத்தை வாசித்தால், அப்பொழுது ஈசாக்கு அவ்விடம் விட்டு புறப்பட்டு கேராரின் பள்ளத்தாக்கிலே கூடாரம் போட்டான். அவருடைய சூழ்நிலையை பாருங்கள். ஆபிரகாமுடைய மகன் ஈசாக்கு, பஞ்சம் வருகிறது, ஒரு தேசத்தில் பெரிய பஞ்சம் வருகிறது. அந்த பஞ்சத்துக்கு புறப்பட்டு எல்லா ஜனங்களும் எகிப்துக்கு போகிறார்கள். காரணம், அங்கே நைல் நதி ஓடுகிறது. ஆகவே ஒரு செழிப்பு எல்லா பிரதேசத்திலும் இருக்கிறது. ஆகவே இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் கானான் தேசத்தை விட்டு ஸ்தோத்திரம் அந்த எகிப்துக்கு நேராக ஓடுகிறார்கள், எகிப்துக்கு ஓடி போகிறார்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த கானானிலே குடியிருக்கிற ஜனங்கள் ஸ்தோத்திரம் எகிப்துக்கு போகிறார்கள். ஆனால் ஆண்டவர் ஈசாக்கின் இடத்துல சொல்லுகிறார், நீ அங்கேயே குடியிரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிறார். ஆகவே ஈசாக்கு அந்த இடத்துல இருந்து ஸ்தோத்திரம் அவன் விதைத்தான். கர்த்தர் அங்கு 100 மடங்கு அவனுக்கு பலனை கொடுத்தார் என்று அதே 26ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். அவன் வர விருத்தி ஆகிறான். கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறார். இப்பொழுது அங்கு இருக்கிற ஜனங்களை பாருங்கள், அவன் மேலே பொறாமை கொண்டு ஒரு காரியத்தை சொல்லுகிறார்கள். ஸ்தோத்திரம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடியினாலே பெலிஸ்தியர் அவர் மேல் பொறாமை கொண்டு அவன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் அவனுடைய வேலைக்காரர் வெட்டின துறவுகள் எல்லாம் தூர்த்து மண்ணினால் நிரப்பி போட்டார்கள். அபிமெலேக்கு ஈசாக்கை நோக்கி, நீ எங்களை விட்டு போய்விடு, எங்களை பார்க்கிலும் மிகவும் பலத்தவனானான் என்றாய். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல இருக்கிற ஜனங்கள் ஒரு காரியத்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். பெலிஸ்தியர் அந்த இடத்துல வந்து, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருடைய தகப்பனார் அந்த இடத்துல குடியிருந்திருக்கிறார், கிணறுகளை வெட்டியிருக்கிறார். ஆகவே இவன் நம்மை பார்க்கிலும் பலத்தவன் ஆனான் என்று சொல்லி அவர்கள் அந்த கிணறையெல்லாம் மூடி போட்டு ஸ்தோத்திரம் இங்கிருந்து நீங்கள் போய்விடு என்று துரத்துகிறதை பார்க்கிறோம். எப்படி இருக்கும் பாருங்க. ஆபிரகாமுடைய மகன் ஈசாக்கு படக்கூடிய உபத்திரவத்தை பாடுங்கள். அவர் சோர்ந்து போகவில்லை. தேவ பிள்ளைகளை, கர்த்தரை பார்க்கிற ஒரு மனுஷன், ஆண்டவர் தான் சொன்னார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார். அந்த தேசத்தில் அவன் விதைத்தான், 100 மடங்கு பலனை அனுபவித்திருக்கிறான். ஆனால் ஜனங்கள் பொறாமை கொண்டு அவனை அந்த தேசத்தை விட்டு வெளியேற்றுகிறதை பார்க்கிறோம். இப்போ தான் 17ஆம் வசனத்தில் அப்பொழுது ஈசாக்கு என்று வாசிக்கிறோம். ஸ்தோத்திரம். அங்கு இருக்கிற ஜனங்கள் துரத்தி விட்டார்கள். ஆகவே அவன் எழுந்து மறுபடியும் வந்து ஸ்தோத்திரம் ஒரு காரியத்தை செய்கிறான். கேராரி என்கிற பள்ளத்தாக்கிலே கூடாரம் போட்டு அங்கே குடியிருந்தான். ஸ்தோத்திரம். ஒரு இடத்துல குடியிருக்கிறான், அவனை விரட்டி விடுகிறார்கள். மறுபடியும் இன்னொரு இடத்துல வந்து கூடாரம் போடுகிறான். அந்த இடத்துல தகப்பனார் ஏற்கனவே குடியிருந்திருக்கிறார், கிணறு வெட்டி இருக்கிறார். ஸ்தோத்திரம். அதெல்லாம் தூர்த்தப்பட்டு இருக்கிறது, மூடப்பட்டு இருக்கிறது. சரி, இங்கேயாவது குடியிருக்கலாம் என்று சொல்லி, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த இடத்துல இருக்கிற கிணறுகளை வேலைக்காரரை வைத்து தோண்டுகிறான். ஸ்தோத்திரம். எத்தனை அடி கிணறு வந்து தெரியல. எங்களுடைய ராதாபுரம் பகுதியிலெல்லாம் பார்த்தீங்கன்னா கிணறு ரொம்ப ஆழமாக இருக்கும். 80 அடி 100 அடி என்று சொல்லி அங்கு கிணறை பார்க்கலாம். ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட ஒரு கிணறாக இருக்குமோ என்று கூட சிந்திக்க தோன்றுகிறது. இந்த நாட்களிலே அப்படி இந்த கிணறை ஸ்தோத்திரம் ஈசாக்கு மறுபடியும் அதை தோண்டுகிறார். தோண்டி தண்ணீர் வந்த பொழுது அங்கு இருக்கிற ஜனங்கள் ஸ்தோத்திரம். இது நமக்கு நன்றாய் தெரிந்த ஒரு பகுதி. 19ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது 19ஆம் வசனம்,
ஈசாக்குடைய வேலைக்காரர் பள்ளத்தாக்கிலே வெட்டி அங்கே சுரக்கும் நீரூற்றை கண்டார்கள். கேராரின் மேய்ப்பர் இந்த தண்ணீர் தங்களுடையது என்று சொல்லி ஈசாக்குடைய மேய்ப்பருடனே வாக்குவாதம் பண்ணினார்கள். அவர்கள் தன்னோட வாக்குவாதம் பண்ணினபடியால் அந்த துறவுக்கு ஏசேக்கு என்று பெயரிட்டான். அந்த கேரார் மேய்ப்பர்கள், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு சோம்பேறிகள் என்று சொல்லலாம், அடுத்தவனுடைய பொருளுக்கு ஆசைப்படுகிறவர்கள் என்று சொல்லலாம். ஸ்தோத்திரம். சுயமாய் எதையும் செய்ய முடியாதபடி கட்டப்பட்டவர்கள் என்று கூட சொல்லலாம். அடுத்தவன் எப்படி ஸ்தோத்திரம் அடுத்தவனுடைய காரியத்தில் எப்படி தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ளலாம் என்று சிந்திக்கிற ஒரு கூட்டம் இன்றைக்கும் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு கூட்டம். இந்த ஈசாக்கு கஷ்டப்பட்டு தோண்டின கிணறு எங்களுடையது, இந்த தண்ணீர் எங்களுடையது என்று வாக்குவாதம் பண்ணுகிறதை பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு பெரிய போராட்டத்தை இந்த இடத்துல பார்க்கிறோம். வேலைக்காரர்கள் எல்லாம் எத்தனை நாட்கள் தோண்டினார்கள் என்று தெரியாது. கிணறு வெட்டுகிறவர்களுக்கு நன்றாய் தெரியும் அதில் எவ்வளவு கஷ்டம் இருக்கிறது, அந்த மண்ணையெல்லாம் எப்படி வெளியே கொண்டு வருவது, ஸ்தோத்திரம் என்று நமக்கு நன்றாய் தெரியும். இன்றைக்கு பொக்கலைன் இருக்கிறது, ஸ்தோத்திரம் JCB இருக்கிறது. ஆனால் அந்த காலத்தில் எந்த விதமான பொருட்களும் இல்லாத அந்த நாட்களில், ஸ்தோத்திரம் எந்த விதமான டெக்னாலஜியும் இல்லாத அந்த நாட்களில் கிணறு வெட்டி இருக்கிறார்கள். இது எங்களுடையது என்று சொல்லும்போது அந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு சோர்வு, ஒரு மனச்சோர்வு கண்டிப்பாய் வேலைக்காரர்களுக்குள்ளே வந்திருக்க வேண்டும். ஆனால் ஈசாக்கை பாருங்கள், எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஏசேக்கு என்று சொன்னால் போராட்டம் என்று அர்த்தம். அப்படித்தான் இந்த ஏசாக்கை முதலாவது அவன் தாண்ட வேண்டியது அவசியமாக இருந்தது. காரணம், அவனுக்கு முன்பாக ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்கிறது. ஸ்தோத்திரம். ஒரு பெருக்கம் இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை நிறைவேற வேண்டும். ஆகவே அவன் இதை பற்றி கவலைப்படாதபடிக்கு அந்த போராட்டத்தை அவன் தாண்டி வருகிறான். ஸ்தோத்திரம். முதலாவது குடியிருந்த இடத்துல இருந்து விரட்டினார்கள். மறுபடியும் வந்து கிணறை தோண்டினால் அந்த இடத்துல வந்து ஜனங்கள் இது எங்களுடையது என்று சொல்வார்கள். ஸ்தோத்திரம். நாம இருந்தால், இன்றுள்ள காலமாக இருந்தால் என்னென்னலாமோ நடந்திருக்கும். யோசித்து பாருங்கள். கஷ்டப்பட்டு உழைத்தவனுடைய வருமானம் எங்களுடையது, இது எங்களுக்குரியது என்று சொன்னால் இந்த காலத்தில் ஸ்தோத்திரம் சிந்திக்க கூட முடியலை. கோர்ட்டு கேஸ் என்று சொல்லி போய் ஒரு வழி ஆயிடுவோம். ஆனால் ஈசாக்கு மறுபடியும் அதை விட்டு வந்தான். அருமையானவர்களே, இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், இப்படிப்பட்ட ஒரு போராட்டம் நம்முடைய உலகத்தில் உண்டு. ஆண்டவர் சொன்னார், உலகத்தில் உங்களுக்கு போராட்டம் உண்டு என்று சொன்னார். வேதத்தில் அநேகர் அப்படி போராட்டத்தின் வழியாய் கடந்து வந்ததை நாம் வாசிக்க முடியும். ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் ஸ்தோத்திரம் ராகேல் என்று சொல்லக்கூடிய ஒரு மகளை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். யாக்கோபு மிகவும் நேசித்த ஒரு சகோதரி, அவளுக்காக 7 வருஷம் வேலை செய்கிறான். ஆனால் ராகேலுடைய தகப்பனார் ஸ்தோத்திரம் லேயாளை திருமணம் முடித்து கொடுக்கிறார். ஸ்தோத்திரம். மறுபடியும் லேயாளை தானே நான் விரும்பினேன் என்று சொன்னபோது அவளுக்காக மறுபடியும் 7 வருஷம் வேலை செய்ய என்று சொல்லி கேட்கிறார். இந்த ராகேலை மணமுடிப்பதற்காக 14 வருஷம் வேலை செய்திருக்கிறார். 14 வருஷம் வேலை செய்திருக்கிறார். அந்த காலகட்டத்தில் ஸ்தோத்திரம் ராகேலுக்கு, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, பிள்ளை இல்லை. ஆனால் அவருடைய சகோதரி ஸ்தோத்திரம் லேயாளுக்கு ரூபன் என்று சொல்லக்கூடிய ஒரு மகன் பிறக்கிறான். அதை பார்த்தபோது ராகேல் ஏங்கி இருப்பாள், கர்த்தரை நோக்கி கெஞ்சி இருப்பாள். 2வது ஒரு சிமியோன் என்று சொல்லக்கூடிய மகன் பிறக்கிறான். அப்பொழுதும் ஒரு மகன் இவளுக்கு கிடைக்கவில்லை, ஒரு குழந்தை கிடைக்கவில்லை. மறுபடியும் 3வது மகன் லேவி என்று சொல்லக்கூடிய மகன் லேயாளுக்கு பிறக்கிறான். ராகேலுக்கு குழந்தை இல்லை. ஸ்தோத்திரம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, 4வது குழந்தை யூதா என்று சொல்லக்கூடிய யூதாவை பெற்றெடுக்கிறாள். அப்பொழுதும் இவளுக்கு குழந்தை இல்லை. அவருடைய இருதயத்தில் ஒரு பெரிய போராட்டம். இவர் என்னை தானே அதிகமாக நேசித்தார், ஆனால் எனக்கு குழந்தை இல்லையே. எப்படிப்பட்ட போராட்டம் பாருங்கள். ஆகவே ஆதியாகமத்தின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசித்து பாருங்கள். அவள் கணவனோடு ஒரு வார்த்தையை சொல்லுகிறாள். ஸ்தோத்திரம். ராகேல் தான் யாக்கோபுக்கு பிள்ளைகளை பெறாததை கண்டு தன் சகோதரியின் மேல் பொறாமை கொண்டு யாக்கோபை நோக்கி எனக்கு பிள்ளை கொடும், இல்லாவிட்டால் நான் சாகிறேன் என்றால் ஒரு சோர்வு, ஒரு போராட்டம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பிள்ளை இல்லை.
பிள்ளை இல்லாத ஒரு குறையினால மனது 4 குழந்தை பக்கத்தில் விளையாடி கொண்டு இருக்கிறது. ஆனால் இவளுக்கு ஒரு குழந்தை இல்லாத பட்சத்தில் ஸ்தோத்திரம் இவள் பார்க்கிறாள், தனக்கு ஒரு குழந்தை இல்லையே, என்னை அதிகமாக நேசித்த என்னுடைய கணவன் மூலமாக எனக்கு ஒரு குழந்தை இல்லையே. ஒரு பயங்கர போராட்டம், ஒரு மனசோர்வு வந்தபோது அவள் சொல்லுகிறாள், நான் சாகிறேன், எனக்கு பிள்ளை கொடும், இல்லாவிட்டால் நான் சாகிறேன் என்று சொல்லுகிறாள். மறுபடியும் ஒரு யாக்கோபு சொல்லுகிறார், பிள்ளை கொடுப்பதற்கு நான் என்ன தேவனா? வேதம் சொல்லுகிறது, பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், ஆகவே அவரல்லவா உன் கற்பத்தை அடைத்திருக்கிறார் என்று சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த குடும்பத்துக்குள்ளே ஒரு போராட்டத்தை பார்க்கிறோம். ஆனாலும் அவள் சோர்ந்து போகவில்லை. ஸ்தோத்திரம், வேலைக்காரியை அழைத்து, பில்காலை அழைத்து, இவர் மூலமாக எனக்கு ஒரு குழந்தையை கொடும் என்று சொல்லி கேட்கிறார். அருமையானவர்களே, நீங்கள் 6ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அங்கே ஒரு குழந்தையை கர்த்தர் கொடுக்கிறாள். அவள் என்ன பெயர் வைக்கிறார் பாருங்கள். 6ஆம் வசனம் கூட வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது ராகேல் தேவன் என் வழக்கை தீர்த்து என் சத்தத்தையும் கேட்டு எனக்கு ஒரு குமாரனை கொடுத்தார் என்று சொல்லி அவனுக்கு தான் என்று பெயரிட்டாளாம். என்ன அழகாய் சொல்லுகிறாள் பாருங்கள். தேவன் என் வழக்கை தீர்த்தார், தேவன் என் போராட்டத்தை தீர்த்தார். ஸ்தோத்திரம், தேவன் என் சத்தத்தை கேட்டார். அப்படியானால் அவள் எவ்வளவோ நாட்கள் போராடி இருக்க வேண்டும், ஆண்டவரோடு சத்தமிட்டு கெஞ்சி இருக்க வேண்டும். ஆகவே தான் சொல்கிறார், கர்த்தரின் சத்தத்தை கேட்டார், கர்த்தரின் சத்தத்தை கேட்டார். அருமையானவர்களே, ஸ்தோத்திரம், தொடர்ந்து நீங்கள் 7-8 வசனங்களை வாசித்தால் பில்காலுக்கு இன்னொரு குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தைக்கு இன்னொரு பெயரை வைக்கிறார் பாருங்கள். 7-8 கூட வாசிங்க பார்க்கலாம். மறுபடியும் ராகேலின் வேலைக்காரியாக பில்கால் கர்ப்பவதியாகி யாக்கோபுக்கு 2ஆம் குமாரனை பெற்றாள். அப்பொழுது ராகேல் நான் மகா போராட்டமாய் என் சகோதரியோடு போராடி மேற்கொண்டேன் என்று சொல்லி அவனுக்கு நப்தலி என்று பெயரிட்டாள். அவளிடத்தில் ஒரு சோர்வு இருந்தது, மனச்சோர்வு இருந்தது. எனக்கு பிள்ளை கொடும், இல்லாவிட்டால் நான் சாகிறேன் என்று சொல்லுகிறாள். ஒரு குழந்தையை பெற்ற போது ஸ்தோத்திரம், தேவன் என் வழக்கை தீர்த்தார், ஆண்டவரின் சத்தத்தை கேட்டார். அருமையானவர்களே, 2ஆம் குழந்தை வந்தபோது சொல்லுகிறாள், என் சகோதரியோடு நான் மகா போராட்டமாய் போராடி மேற்கொண்டேன் என்று சொல்லுகிறாள். இந்த காலவெளியில் தேவ பிள்ளைகளே, யாரையோ பார்த்து கொண்டு இருக்கிறோமா? நான் சொல்லுகிறேன், கர்த்தரை நோக்கி பாருங்கள். ராகேல் சொன்னது போல கர்த்தரின் சத்தத்தை கேட்டார், கர்த்தரின் வழக்கை தீர்த்தார். இந்த போராட்டம் உங்களுக்கு உண்டு, ஆனாலும் முடிவு சமீபமாயிருக்கிறது. நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது, நம்பிக்கை வீண் போகாது. அவர் பலன் இல்லாதவனுக்கு பலனை கொடுக்கிற தெய்வம், சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை கொடுக்கிற தெய்வம். நான் சாகிறேன் என்று சொன்னவள் இப்போ சொல்கிறார், கர்த்தரின் சத்தத்தை கேட்டார், நான் போராடி மேற்கொண்டேன் என்று சொல்கிறாள். இந்த உலகத்தில் நீங்கள் போராடி மேற்கொள்ள முடியும் தேவ பிள்ளைகளே. யாக்கோபை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். ஸ்தோத்திரம், அவன் தன்னுடைய சகோதரனுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை வாங்கிவிட்டான். தகப்பனார் மூத்தவனாகிய ஏசாவை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நினைத்த போது ஸ்தோத்திரம், தாயார் மூலமாய் அந்த ஆசீர்வாதத்தையும் வாங்கி கொண்டாள். ஆனால் இப்பொழுது குடும்பத்துக்குள்ளே ஒரு பயங்கர போராட்டம். ஆகவே அவன் என்ன செய்கிறார் தெரியுமா? தகப்பனார் கூப்பிட்டு, ஸ்தோத்திரம், தாயார் இந்த யாக்கோபை கூப்பிட்டு, நீ இங்கே இருக்காத, மாமா வீட்டுக்கு ஓடிரு என்று சொல்லுகிறார். அவன் மாமா வீட்டுக்கு போகிறான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பெயர்செபாவில் இருந்து பதான் அராமுக்கு போக வேண்டும். பெயர்செபாவிலிருந்து பதாம் அராமுக்கு போக வேண்டுமானால் கிட்டத்தட்ட 712 கிலோமீட்டர் நடக்க வேண்டும். 712 கிலோமீட்டர் நடக்க வேண்டும். இப்போ ஸ்தோத்திரம், பெயர்செபாவிலிருந்து அவன் பெத்தேலில் வந்து படுத்திருக்கிறான். பெத்தேலுக்கும் பெயர்செபாவுக்கும் 70 கிலோமீட்டர் தூரம் இருக்கிறது. அவன் அந்த 70 கிலோமீட்டர் நடந்து வந்து படுத்திருக்கிறான். யோசித்து பாருங்கள், ஆண்டவர் அவனுக்கு அங்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். 20 வருஷம் மாமா வீட்டில் வேலை செய்கிறான். அவன் மறுபடியும் திரும்பி வருகிறான். ஆண்டவர் சொன்னார், நீ மிதித்து வந்த தேசத்தை மறுபடியும் நான் உனக்கு தருவேன் என்று சொன்னார். ஸ்தோத்திரம், அந்த வார்த்தையின்படி மறுபடியும் 20 வருஷத்துக்கு பிறகு திரும்பி வருகிறான். அநேக ஆடு மாடு ஒட்டகங்கள் எல்லாம் சேகரித்து கொண்டு வருகிறான். பிள்ளைகளோடு, ஸ்தோத்திரம், மனைவிகளோடு அவன் புறப்பட்டு வருகிறான். இப்பொழுது ஒரு பயம் அவனை ஆட்கொண்டது. பயம் அவனோடு போராடினது. ஒருவேளை என்னுடைய சகோதரன் பழைய கோபத்தினால என்னை வெட்டி விடுவாரோ, என் குடும்பத்தை அழித்து விடுவாரோ,
என்கிற ஒரு பயம் வந்தது. ஒரு காரியத்தை செய்தார். ஸ்தோத்திரம். அந்த ஆத்தை கடந்த அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு யாப்போக்கு என்று சொல்லக்கூடிய ஒரு ஆத்தங்கரையில் உட்கார்ந்து ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் ஸ்தோத்திரம் 32ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அங்கே ஒரு பயங்கரமான ஜெபத்தை செய்கிறான். ஸ்தோத்திரம். அப்போது தேவதூதன் அவனை காலிலே வந்து, ஸ்தோத்திரம், என்னை விட்டு விடு, பொழுது விடுகிறது, என்னை விட்டு விடு என்று சொல்லுகிறார். அவன் 26ஆம் வசனத்தில் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். 26ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அவர் நான் போகட்டும் பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன் நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்று சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். நீர் என்னை ஆசீர்வதிக்கணும். ஒரு பெரிய பிடி, எனக்கு இருதயத்தில் ஒரு பெரிய போராட்டம். எனக்கு பலன் இல்லை, எனக்கு சத்துவம் இல்லை. ஸ்தோத்திரம். இவ்வளவு சொத்து இருந்து என்னத்துக்கு, இவ்வளவு மனைவிகள் இருந்து என்னத்துக்கு, பிள்ளைகள் இருந்து எதுக்கு? என்னுடைய ஆத்துமாவிலே ஒரு பலன் இல்லை, ஒரு சத்துவம் இல்லை. என்னை ஆசீர்வதித்தால் ஒளியம்மை போக விடேன். 28ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். ஆண்டவர் அங்கு அவனை ஆசீர்வதிக்கிறதை காண முடியும். அப்பொழுது அவர் உன் பெயர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும் தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். போராடி மேற்கொண்டாயே. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த தேவதூதன் சொல்லுகிறான். ஸ்தோத்திரம். உன் பெயர் இனி இஸ்ரவேல் எனப்படும். அருமையான தேவ பிள்ளைகளே, நீ மனிதனோடும் தேவனோடும் போராடி மேற்கொண்டாயே. எப்படி போராடினார் தெரியுமா? ஓசியாவின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அவன் தூதனோடு மேற்கொண்டானாம். எப்படி மேற்கொண்டான்? அழுது அவரை நோக்கி கெஞ்சினான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அழுதானாம், கெஞ்சினானாம். நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்று அழுகிறான், சத்தமிட்டு கெஞ்சுகிறான். அருமையானவர்களே, கர்த்தரங்கே அவனை ஆசீர்வதித்தார். ஸ்தோத்திரம். சகோதரர்களுக்குள்ளே ஒரு ஐக்கியம் உண்டாயிற்று. அவனுக்குள்ளே ஒரு சோர்வு இருந்தது, ஒரு பலனை இழந்தது போல ஒரு குணம் இருந்தது, ஒரு பயம் இருந்தது. கர்த்தர் அவனை பலப்படுத்தினார். எப்படி? அவன் அழுது கெஞ்சினான், தெய்வத்தை நோக்கி கெஞ்சினான். அருமையானவர்களே, இந்த காலவேளையில் எந்த சூழ்நிலையில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம், எந்த பயத்தோடு நின்று கொண்டிருக்கிறோம், இந்த போராட்டத்தின் நடுவில் இந்த ஏசைக்கை நாம் கடந்துதான் ஆக வேண்டும். இது ஒரு போராட்ட காலம், மறந்துவிடக்கூடாது. இந்த போராட்டத்தை நாம் கடக்க வேண்டும். கர்த்தர் நமக்கு அதுக்கு பலன் தருவார். இந்த யாக்கோபு போராடி மேற்கொண்டானே, ராகேல் போராடி மேற்கொண்டாளே. ஸ்தோத்திரம். நீங்கள் இன்னும் கூட வாசித்தால் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது 1 கொரிந்தியர் 15:32 சொல்லுகிறார், நான் எபேசுவிலே சுஸ்த மிருகங்களோடு போராடினேன் என்று சொல்லுகிறார். மனுஷ வழக்கமாய் நான் அதை சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். ஊழியத்தின் பாடுகளில், ஊழியத்தின் காரியங்களில் மிருகங்களோடு போராடினதை போல சொல்லுகிறார். அந்த அளவுக்கு அவர் ஊழியத்தில் ஒரு பெரிய கஷ்டம். அருமையானவர்களே, ஆனாலும் 2 தீமோத்தேயு 4:7 சொல்கிறார், நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார். இந்த காலவெளியில் ஒரு கிரீடம் நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இது இந்த கொஞ்ச நாட்கள் ஸ்தோத்திரம். ஈசாக்கு அப்படித்தான் இந்த ஏசைக்கை தாண்டினான். விட்டு விடுங்கள், இந்த போராட்டம் கொஞ்ச நாட்கள் இருக்கும். ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, அப்படி இருதயத்தில் ஒரு போராட்டம் இருந்திருக்க வேண்டும், வேலைக்காரர்களுக்குள்ளே ஒரு போராட்டம் இருந்திருக்க வேண்டும். ஆகவே அவன் அந்த துறவை விட்டு அதுக்கு ஏசேக்கு என்று சொல்லி போராட்டம். ஏசேக்கு என்றால் போராட்டம் என்று அர்த்தம், வாக்குவாதம் என்று அர்த்தம். ஸ்தோத்திரம். அதற்கு ஏசேக்கு என்று பெயர் வைத்து விட்டு வருகிறான். இது ஒரு போராட்டம் என்று சொல்லி பெயர் வைக்கிறான். அது மாத்திரமல்ல, இதை தாண்டி விட்டோம்பான்னு சொல்லி அடுத்த முறை வருகிறான், அடுத்த இடத்துக்கு வருகிறான். அடுத்த இடத்துல வந்து நீங்கள் ஆதியாகமத்தின் புஸ்தகம் ஸ்தோத்திரம் அதே 26ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். வேறொரு துறவை வெட்டினார்கள், அதை குறித்தும் வாக்குவாதம் பண்ணினார்கள். ஆகையால் அதற்கு சித்னா என்று பெயரிட்டான். அருமையானவர்களே, யோசித்து பாருங்கள். ஒரு ஏசைக்கை நாம் கடந்து விட்டோம், ஒரு போராட்ட காலத்தை அப்பா கஷ்டப்பட்டு எடுத்து கடந்து விட்டோம். சரி விடுங்க, வேலைக்காரர்களாம் இன்னும் ஸ்தோத்திரம், இது ஒரு போராட்டம் ஐயா, விட்டுருங்க, அதை விடுங்க, சமாதானப்படுத்தி எடுத்து வேலைக்காரர்களை அடுத்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்திருப்பார். இனியாவது சந்தோஷமாக இருக்கலாம் என்று சொல்லி, சரி இந்த இடத்துல கிணறை வெட்டுங்கள், கிணறை வெட்டுகிறார்கள். அந்த இடத்துல கிணறை வெட்டின போது அதே கேரூராரின் மேய்ப்பர்கள் மறுபடியும் வந்து, இந்த கிணறு எங்களுக்குரியது, இந்த தண்ணீர் எங்களுக்குரியது. ஸ்தோத்திரம். எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள். அவனுக்குள்ள ஒரு பெரிய சோர்வு வந்திருக்க வேண்டும்.
ஒரு மனச்சோர்வு வந்திருக்க வேண்டும், சோர்ந்து போய் உட்கார்ந்திருக்க வேண்டும். அருமையானவர்களே, இந்த கால வேளையில் ஸ்தோத்திரம், எவ்வளவுதான் பிரயாசப்பட்டோம், முடியலையே. ஒரு வெறுப்பு நமக்குள்ளே வருகிறதா? ஸ்தோத்திரம், எங்கே போனாலும் வாழ முடியலையே, எங்கே போனாலும் சமாதானமாக இருக்க முடியலையே. ஒரு போராட்டத்தை தாண்டி வந்தா இனிமையாவது சமாதானமாக இருக்கலாம் என்று நினைத்தால் மறுபடியும் ஒரு போராட்டம் வந்து நிற்கிறது. ஸ்தோத்திரம், வாழ்க்கையில் ஒரு வெறுப்பு வருகிறதா? யோசித்து பாருங்கள். அதுக்கு சித்னா என்று பெயர் வைக்கிறான் ஈசாக்கு. ஒரு வெறுப்பு என்று அர்த்தம். சித்னா என்றால் ஒரு வெறுப்பு. அருமையானவர்களே, இந்த உலகத்தில் ஒரு போராட்டத்தை தாண்டி வந்திருக்கிற நாமும் கூட ஒரு வெறுக்க வேண்டிய காரியங்களை வெறுத்து வர வேண்டியது அவசியம். வெறுக்க வேண்டிய காரியங்களை வெறுக்க வேண்டும். உபாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசித்தால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் அங்கே ஒரு கட்டளை கொடுக்கிறார். நீ சாபத்துக்குள்ளாகாதபடிக்கு, வாசிங்க பார்க்கலாம். அவைகளைப் போல நீ சாபத்துக்குள்ளாகாதபடிக்கு அருவருப்பானதை உன் வீட்டிலே கொண்டு போகாயாக. வீட்டிலே கொண்டு போகாத, அருவருப்பானதை வீட்டுக்குள்ள கொண்டு வராத, அதை சீ என்று வெறுத்து விடு. முற்றிலும் அருவருக்க கடவாய், அது சாபத்திற்குள்ளானது. அருமையானவர்களே, நம்முடைய ஆண்டவர் என்ன அழகாய் சொல்லுகிறார் பாருங்கள். ஆண்டவர் ஜனங்களுக்கு சொல்லும் போது, நீ சாபத்தீடாகாதபடிக்கு அருவருப்பானதை உன் வீட்டுக்குள்ளே கொண்டு வராத, அதை சீ என்று வெறுத்து விடு என்று சொல்லுகிறார். அருமையானவர்களே, நம்முடைய ஆண்டவர் பரிசுத்தத்தின் மேலே வைராக்கியம் உள்ளவர் ஆண்டவர். ஸ்தோத்திரம், நம்ம ஆராதிக்கிற தெய்வம் சாதாரணமானவர் அல்ல. அவர் நம் மீது அக்கறை உள்ளவர், நம் மீது அன்பு உள்ளவர், பரிசுத்தத்தில் வைராக்கியம் உள்ளவர். ஆகவே எப்போதும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறவர். அவர் சொல்லுகிறார், சாபத்தீடானது உன் வீட்டுக்குள்ளே வராதபடி காத்துக்கோ. உபாகமத்தின் புஸ்தகத்தில் 23ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும் உன் சத்துருக்களை உனக்கு ஒப்பு கொடுக்கவும் உன் பாளையத்திற்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆகையால் அவர் உன்னிடத்தில் அசூசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு போகாதபடிக்கு உன் பாளையம் சுத்தமாய் இருக்க கடவது. பாளையம் சுத்தமாய் இருக்க கடவது. அருமையானவர்களே, இந்த கால வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நாம் ஸ்தோத்திரம், வெறுக்க வேண்டிய காரியங்களை வெறுத்து விடுவோம். ஸ்தோத்திரம், அசூசியான காரியங்கள் நம்முடைய வீட்டுக்குள்ளே வராதபடிக்கு, நம்முடைய குடும்பத்துக்குள்ளே வராதபடிக்கு அதை சீ என்று வெறுத்து விடு. ஈசாக்கு அப்படித்தான். ஸ்தோத்திரம், அதை வெறுத்தான். அதை வெறுத்து சித்னா என்று பெயர் வைக்கிறார். சித்னா என்றால் வெறுப்பு என்று அர்த்தம். ஸ்தோத்திரம், அதை வெறுத்து வருகிறார். எடுத்துக்கொள்ளுங்கள். ஸ்தோத்திரம், தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை பாருங்கள். அவருக்குள்ளே எப்படி தான் அந்த பலன் வந்ததோ தெரியவில்லை, எப்படி தான் அந்த சோர்வு, மனச்சோர்வு எடுபட்டு போனதோ தெரியவில்லை. அதன் ஆண்டவர் கொடுக்கக்கூடியது. வேதம் சொல்லுகிறது, அவர் பலன் இல்லாதவனுக்கு பலன் கொடுக்கிறவர். கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாரானால், ஆண்டவர் நம்மோடு கூட வருவாரானால், எல்லா சூழ்நிலையிலும் நமக்கு பலன் கொடுக்கிறவர். ஈசாக்கு சோர்ந்து போகவில்லையே. ஸ்தோத்திரம், 119ஆம் சங்கீதம் 113ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். வீண் சிந்தைகளை நான் வெறுத்து வேதத்தில் பிரியப்படுகிறேன். அருமையானவர்களே, வேதத்தில் நான் பிரியப்படுகிறேன் என்று சொல்லுகிறார். வீண் சிந்தைகளை நான் வெறுத்து வேதத்தில் பிரியப்படுகிறேன். ஆகவே வீணான சிந்தைகள் நமக்குள்ளே வருகிறதா? எதையோ சிந்தித்து கொண்டு இருக்கிறோமா? யோசித்து பாருங்கள். நம்முடைய அப்துல் கலாம் ஐயா ஒரு காரியத்தை சொன்னார். வாழ்க்கையில் முன்னேற வேண்டுமென்றால் நீ ஆசைப்படு என்று சொல்லியிருக்கிறார். வாழ்க்கையில் முன்னேற வேண்டுமென்றால் நீ சில காரியங்களுக்கு ஆசைப்பட வேண்டும் என்று சொல்லி வைத்திருக்கிறார் அப்துல் கலாம் ஐயா. அருமையானவர்களே, நம்முடைய தேசத்தினுடைய ஜனாதிபதியாக இருந்தவர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள், நீ ஆசைப்படு, வாழ்க்கையில் முன்னேற வேண்டுமென்றால் நீ ஆசைப்படு. அதே போல தான் நம்முடைய ஆண்டவர், பரிசுத்தத்தில் நீ ஆசைப்படு, கிருபையில் நீ ஆசைப்படு. ஸ்தோத்திரம். ஆகவே நீ வெறுக்க வேண்டிய காரியங்களை எல்லாம் வெறுத்து வெளியே வா. வீணான சிந்தைகளை நான் வெறுக்கிறேன் என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். இந்த காலவேளையில் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அங்கே மோசேயை குறித்து நாம் வாசிக்கிறோம். அவன் பார்வோனின் குமாரத்தியின் மகன் எனப்படுவதை வெறுத்தான். அனுத்தியமான பாவ சந்தோஷங்களை அவன் வெறுத்தான். தேவனுடைய பிள்ளைகளோடு துன்பத்தை அனுபவிப்பதை அவன் தெரிந்து கொண்டான் என்று வாசிக்கிறோம்.
இந்த காலவேளையில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியங்களை தெரிந்து கொள்ளுவோம். பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்தான். ஸ்தோத்திரம். அவன் அரண்மனையில் இருக்கிறது வரையிலும் வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனாயிருந்தான். ஸ்தோத்திரம். வாக்கில வல்லவன், செய்கையில் வல்லவன். ஆனால் அதை வெறுக்கிறான். அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அங்கு வெறுக்கிறான். ஒரு பெரிய அழகான ஒரு வாழ்க்கை, அரசாங்க வாழ்க்கை, ராஜ கொட்டாரத்தில் இருக்கிற வாழ்க்கை. ஆனால் தேவ பிள்ளைகள் படுக்கிற துன்பத்தை அவன் தெரிந்து கொள்ளுகிறான். இந்த கால வேளையில் அருமையானவர்களே, தெய்வத்துக்கு பிரியமில்லாத காரியங்களை நாம் வெறுப்போம். சித்னா என்றால் வெறுப்பு என்ற அர்த்தம். அதை தாண்ட வேண்டும். எல்லாரும் வாழ்கிறது போல நம்ம வாழ முடியாதுங்க இந்த உலகத்தில். ஸ்தோத்திர. வேதம் சொல்லுகிறது, ஓ ஹல்லேலூயா, வேதம் சொல்லுகிறது, மாறுபாடான இந்த சந்ததியை விட்டு நீ விலகி ஜீவிக்க வேண்டும். மாறுபாடான இந்த சந்ததியை விட்டு விலகி ஜீவிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அதை விட்டு விட்டான் ஈசாக்கு. அந்த சித்னாவையும் விட்டு முதலாவது போராட்டத்தை தாண்டினார். ஏசேக் என்று சொல்லக்கூடிய அந்த போராட்டத்தை தாண்டினார். சித்னா என்று சொல்லக்கூடிய அந்த வெறுக்க வேண்டிய காரியங்களை வெறுத்து அதை தாண்டினார். மூன்றாவது அடுத்த கிணறை வெட்ட ஆரம்பிக்கிறார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 22ஆம் வசனம். பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான். வேறொரு துறவை வெட்டினான். அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன் நாம் தேசத்தில் பழுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகோபோத் என்று பெயரிட்டான். ரெகோபோத் என்றால் பெருக்கம் என்ற அர்த்தம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் உன்னை பலுகவும் பெருகவும் பண்ணுவேன் என்று வாக்கு கொடுத்தாரே. ஸ்தோத்திரம். அவன் பலுகவும் பெருகவும் பண்ணுவதற்கு முன்பா ஒரு போராட்டத்தை தாண்டினான். வெறுக்க வேண்டிய காரியங்களை வெறுத்து, ஸ்தோத்திர, மனுஷியமான பாவ சந்தோஷங்களை எல்லாம் வெறுக்க வேண்டியதை வெறுத்து தெய்வத்துக்காக அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறான். கர்த்தர் அவனுக்கு முன்பாக ஒரு பெரிய ரெகோபோத் என்று சொல்லக்கூடிய பெருக்கத்தை வைத்திருக்கிறார். மூன்றாவது கிணறை வெட்டின போது யாரும் வரலை. ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுகிறது, யார் விரட்டினார்களோ, யார் அவர்களுக்கு விரோதமாக எழும்பினார்களோ அந்த மனிதர்களே வந்து நாங்கள் உம்மோடு உடன்படிக்கை பண்ணுகிறோம் என்று சொல்லி உடன்படிக்கை பண்ணினார்கள். ஈசாக்கு எதிர்கேள்வி கேட்கிறார். நீங்கள் தானே என்னை விரட்டினீர்கள், அங்கே இருக்கக்கூடாது, இங்கே இருக்கக்கூடாது, இது எங்கள் கிணறு என்று சொல்லி நீங்கள் தானே சண்டை போட்டீர்கள் என்று சொல்லுகிறார். அதற்கு அவர்கள் என்ன பதில் சொன்னார் தெரியுமா? கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம் என்று சொல்லுகிறார்கள். அருமையானவர்களே, கர்த்தர் ஒரு மனுஷனோடு இருக்கும்போது எந்த போராட்டத்தையும் தாண்டுவதற்கு அவர் பலன் கொடுப்பார். ஸ்தோத்திரம். கர்த்தர் ஒரு மனுஷனோடு இருக்கும்போது வெறுக்க வேண்டிய காரியங்களை வெறுப்பதற்கு ஆண்டவர் அவனுக்கு பலன் கொடுப்பார். இந்த காலவெளியில் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆண்டவர் நம்மை வழி நடத்தி கொண்டு வருகிறார். ஆகவே இந்த போராட்டத்தை தாண்டுவோம். ஸ்தோத்திரம். இந்த காரியத்தை நம்ம வெறுப்போம். இன்றைக்கு உலகம் அடைபட்டு நிலைமையில் இருந்து கொண்டு இருக்கிறது. ஸ்தோத்திரம். வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது என்று அரசாங்கம் சொல்லி இருக்கிறது. ஆகவே வெறுத்து போய் இருப்போம். கொஞ்ச நாள் இருப்போம். பீச்சுக்கு போக முடியாது, கடைத்தெருவுக்கு போக முடியாது, அங்கே போக முடியாது, இங்கே போக முடியாது. அது வெறுக்க வேண்டிய காரியத்தை வெறுத்து வீட்டுக்குள்ளாலே அடங்கி இருப்போம். இந்த வாதை நம்மை விட்டு கடந்து போகட்டும். வெறுக்க வேண்டிய காரியங்களை வெறுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும்படி அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கு முன்பாக ஒரு பெரிய பெருக்கத்தை வைத்திருக்கிறார். கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக பண்ணினார் என்று சொல்லி ரெகோபோத் என்று பெயர் வைக்கிறார். ஸ்தோத்திரம். இந்த காலவெளியில் ஒரு ரெகோபோத் உங்களுக்கு முன்பாக இருக்கிறது. நீங்கள் இதுவரைக்கும் கடந்து வந்த போராட்டங்களை கர்த்தர் அறிவார். நீங்கள் இதுவரைக்கும் தாண்டி வந்த காரியங்களை எல்லாம் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். நீங்கள் எவ்வளவு காரியங்களை ஆண்டவருக்காக வெறுத்து 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 பரிசுத்தத்திற்கு உங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறீர்கள் என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆகவே உங்களுக்கு முன்பாக ஒரு ரெகோபோத் இருக்கிறது. கர்த்தர் உங்களையும் என்னையும் கைவிடவே மாட்டார். ஒரு நாள் கைவிட மாட்டார். எல்லாரும் அப்படி எழும்பி நிற்கலாமா? எல்லாரும் எழும்பி நின்று ஒரு நிமிஷம் ஆண்டவரை துதிக்கலாமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நமக்கு முன்பாக ஒரு பெரிய பெருக்கம் இருக்கிறது. நமக்கு முன்பாக கர்த்தர் ஒரு ரெகோபோத்தை வைத்திருக்கிறார். எல்லாம் சேர்ந்து எழும்பலாமா? எல்லாரும் எழும்பி நின்று ஆண்டவரை துதிக்கலாம். ஆண்டவரே, இந்த நாட்களில் ஸ்தோத்திரம், பலன் இல்லாதவனுக்கு பலன் கொடுக்கிற தெய்வம், சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற தெய்வம். ஓ ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவரை துதிக்கலாமா? ஆண்டவரே, நான் ஈசாக்கை போல ஒரு பெரிய போராட்டத்தை தாண்டி தான் வந்திருக்கிறேன்ப்பா. எவ்வளவோ போராட்டத்தை தாண்டி
இந்த இடத்துல வந்து நிற்கிறேன். ஸ்தோத்திரம். வெறுக்க வேண்டிய காரியங்கள் எல்லாம் வெறுத்து இந்த இடத்துல வந்திருக்கிறேன். ஒரு பெருக்கத்தை எதிர்பார்த்து வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறீர்களா? கர்த்தர் நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறவர்களை கண் காணல்ல, காது கேட்கல என்று வேதம் சொல்லுகிறது. தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களுக்காகவே ஏற்கனவே ஒரு சிலுவையிலே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். நம்முடைய துக்கங்களை சுமந்து, நம்முடைய பாடுகளை சுமந்து, நம்முடைய பலவீனங்களை சுமந்து, நம்முடைய சாபங்கள் எல்லாம் சுமந்து அவர் சிலுவையிலே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற நன்மைகளை கண் காணல்ல, காது கேட்கல என்று சொல்லுகிறது. இந்த கால வேளையில உங்களுக்கு முன்பாக, எனக்கு முன்பாக இருக்கிற அந்த பெருக்கத்தை காணும்படி அப்பா நாங்கள் உம்முடைய சன்னிதானத்திலே வந்திருக்கிறோம். ஒரு பெருக்கத்தை காணும்படியாய் வந்திருக்கிறோம். ஒரு பலன் தருவீராக என்று சொல்லுவோம். இந்த போராட்ட காலத்தில் ஈசாக்குக்கு பலன் கொடுத்த ஆண்டவர், ஸ்தோத்திரம், எங்களுக்கும் நீர் பலன் தருவீராக. சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற ஆண்டவர், இந்த கால வேளையில எங்களுக்கும் ஒரு சத்துவத்தை பெருக பண்ணுவீராக. சித்தனா என்று சொல்லக்கூடிய வெறுக்க வேண்டிய காரியங்களை நாங்கள் வெறுத்து வந்திருக்கிறோம் ஆண்டவரே. அது நிமித்தமாக எவ்வளவோ போராட்டங்கள் குடும்பங்களிலே உண்டு, உறவுகளிலே உண்டு. எல்லாவற்றையும் வெறுத்து என் ஆண்டவருக்காக நாங்கள் வந்து நிற்கிறோம். ஹல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா? உள்ளாந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. உள்ளாந்த மனிதர் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரவம் அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும். கரங்கட்டி சொல்லும். லேசான உபத்திரவம் காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோம். காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோம். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரவம் அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரவம் கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டால் பாக்கியம் நமக்கு பாக்கியமே. கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டால் பாக்கியம் நமக்கு பாக்கியமே. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரவம்
சரியான உபத்திரம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்மை நடத்துகிறவராய், நம்மை பாதுகாக்கிறவராய், நம்மை போஷிக்கிறவராய், ஒவ்வொரு நாளும் தேவ சன்னிதானத்திலே நிற்கிற நம்மை பிரகாசிப்பிக்க பண்ணுகிறவராய். அல்லேலூயா. நமக்கு இருப்பார் தேவ பிள்ளைகளே. மறந்து விடாதீங்க, இந்த நாட்களில் இருக்கிற சோர்வுகள் எல்லாம் சீக்கிரமாய் மாறி போகும். இருதயத்தில் இருக்கிற சோர்வுகளை எல்லாம் அப்புறப்படுத்தி போடுங்க. இருதயத்தில் இருக்கிற போராட்டங்கள் எல்லாத்தையும் அப்புறப்படுத்தி போடுங்க. நமக்கு முன்பாக கர்த்தர் ஒரு பெருக்கத்தை வைத்திருக்கிறார். நமக்கு முன்பாக ஸ்தோத்திரம், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி ஓடுவோம். நமக்கு முன்பாக வைத்திருக்கிற ஒரு ஜெயமுள்ள ஓட்டத்தை நாம் ஓடுவோம். கர்த்தர் இந்த உலகத்திலே ஸ்தோத்திரம் ஓடிக்கொண்டிருக்கிற நமக்கு ஒரு வெற்றியை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவரை துதிங்க. ஆண்டவரே, எங்களுக்கு முன்பாக ஒரு பெரிய ரெகோபோத்தை வைத்திருக்கிறீரப்பா, ஒரு பெருக்கத்தை வைத்திருக்கிறீர். ஸ்தோத்திரம். அன்பிலே நாங்கள் பெருக வேண்டுமே, விசுவாசத்தில் நாங்கள் பெருக வேண்டுமே, உம்முடைய கிருபையில நாங்கள் பெருக வேண்டுமே. அந்த பெருக்கத்தை காணும்படி இந்த காலத்தில் இருக்கிற போராட்டங்களை நாங்கள் தாண்டுகிறோம். இயேசுவே, இந்த காலத்தில் இருக்கிற வெறுக்க வேண்டிய காரியங்களை, இந்த சித்தனாவை நாங்கள் வெறுக்கிறோம். மன சோர்வுகளை நாங்கள் வெறுக்கிறோம். ஸ்தோத்திரம். இந்த காலவேளையில அப்பா, உம்மையே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. நீ வெட்கப்பட்டு போவதற்கு நீ விடுவதில்லை. அல்லேலூயா. ஒவ்வொரு குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. உம்முடைய சன்னிதானத்தில் முழங்காலில் இருக்கிற ஒவ்வொருவரை கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க. சத்துவம் இல்லாதவனுக்கு நீ சத்துவத்தை கொடுக்கிற தேவம், பலம் இல்லாதவனுக்கு நீ பலனை கொடுக்கிற தேவம். இன்றைக்கு குடும்பங்களுக்கு விரோதமாய் போராடி கொண்டிருக்கிற எல்லா தடைகளையும் ஜெயிக்கும்படியாய், எல்லா போராட்டங்களையும் ஜெயிக்கும்படியாய், எல்லா மனச்சோர்வுகளையும் ஜெயிக்கும்படியாய், எல்லா சித்னாவையும் ஜெயிக்கும்படியாய், எல்லா ஏசேக்கையும் ஜெயிக்கும்படியாய் ஆண்டவரே பலன் கொடுப்பீராக. எங்கள் பிள்ளைகளுக்கு நீ சத்துவத்தை பெருக பண்ணுவீராக. ஸ்தோத்திரமுடைய சன்னிதானத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பிதா, குமாரன், பரிசுத்தாவி நாமத்தினால வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஆசீர்வாதங்கள் தங்கட்டும். இந்த வாழ்த்துதல் தம்முடைய பிள்ளைகளோடு தங்கி பெருகட்டும். இப்பொழுது இருக்கிற நிலைமையை பார்க்கலாம் பிள்ளைகள் 1000 மடங்கு விருத்தி அடைய பண்ணுவீராக. வாலாக்காமல் தலையாக்குவேன், கீழாகாமல் மேலாவாய் என்று சொன்னீரே. வார்த்தையின்படி ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து இந்த கால வேளையில கனப்படுத்தும். ஒரு புதிய பலத்தை கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். ஒரு புதிய சத்துவத்தை கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகளை நீர் பெருக பண்ண போகிறீர், பெருக பண்ண போகிறீர். நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். துதி கன மகிமையெல்லாம் நீர் எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற ஜீவனோட நல்ல பிதாவே, ஆமென் சொல்லுவோம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளுள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சமாதானமும் பலனும் இன்றும் சதா காலமும் கர்த்தரோடு வருகை மட்டும் நம்மோடு நம்முடைய குடும்பத்தின் பிள்ளைகளோடும் நிலைத்திருந்து காத்துக்கொள்வதாக. ஆமென் சொல்லுவோம். ஆமென். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களை பெருக பண்ணுவீராக. சோர்ந்து போகாதீங்க. அவர் சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறது. நம்முடைய ஆண்டவர் நல்லவர். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.